குட் குட். அப்புறம் கௌஷிக், நீயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடு. நம்ம மேரேஜுக்கு குறிச்சு கொடுத்த டேட்ஸ் எல்லாமே 1 மாசத்துக்குள்ள இருக்கிற டேட்டா தான் இருக்கும். சம்மந்தி வீட்ல எந்த டேட்னு ஃபிக்ஸ் பண்ணி சொன்னதுமே எல்லா ஏற்பாட்டையும் பரபரப்பா பார்க்க ஆரம்பிச்சிடணும். பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறதுன்னு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு நமக்கு டைமே பத்தாது. கடவுளே, தன்னோட பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட போய் ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம்னு நான் எப்படி சொல்லுவேன்? இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில அந்த கடவுள் என்ன நிறுத்திட்டானே. அட கயல் வந்திருக்காமா? கயல், வா 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 கயல் வா. கயல் வாமா. என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? அம்மா வந்திருக்காங்களா? இல்ல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். வந்த உடனே உள்ள வர வேண்டியதானே, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருந்த? சரி சரி உட்கார், வா உட்கார், வாங்க உட்காருமா, உட்காரு உட்காரு. முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற, என்னம்மா சாப்பிடுற? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். ஏனாமா? என்னம்மா நீ என் மருமகளோட அக்கா, நீ ஒரு சம்பந்தியா நாங்க உன்னை எப்படி கவனிக்காம அனுப்ப முடியும்? கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன சாப்பிடுற? காபி, டீ ஏதாவது? இல்ல, எதுவும் பார்வதி, இல்ல பார்வதி. சார் சார், எதுவும் வேண்டாம் சார், எனக்கு எதுவும் வேண்டாம். இருக்காரு, நீ வந்து உட்காருங்க சார், எனக்கு எதுவும் உட்காருங்க. ஏமா, முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்க, டீ காஃபி மட்டும் இல்ல, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன? இப்ப எதுவும் வேண்டாம் மேடம். பாருங்களேன். சரி, என்ன விஷயம்? திடுதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க நீ? நீ வரேன்னு தர்மலிங்க அண்ணன் கூட எதுவும் சொல்லலையே. அட என்ன மீனாட்சி இப்படி கேக்குற? காலையில தானே அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண தேதியில குறிச்சு கொடுத்துட்டு வந்தோம். இப்ப அவங்க கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன டேட்னு சொல்றதுக்காக தான் சம்பந்தி அம்மா கையில அனுப்பியிருப்பாங்க. தர்மலிங்க தான் சொன்னால, கையில தான் அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே அதான் அனுப்பியிருப்பாங்க. என்னம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே? ஐயோ ஆமா, நான் ஒருத்தி. ஆமா, என்ன டேட்மா பிக்ஸ் பண்ணிருக்கீங்க? என்னம்மா? இல்ல மேடம், இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. பண்ணலையா? ஏமா, இன்னைக்குள்ள நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது சரி விடு மீனாட்சி, அவங்களுக்கு சொந்த பந்தம்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு சொல்லணும்ல. கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஆனா கயல், நாளைக்குள்ள ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி சொல்லிருங்க. நமக்கு ரொம்ப டைம் இல்ல. கல்யாண ஏற்பாடெல்லாம் விறுவிறுப்பா பண்ண ஆரம்பிக்கணும்ல. மேடம். என்ன கயல்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. என்ன கயல், அமைதியாயிட்டு நீ? சொல்லு, என்ன விஷயம்? கொஞ்சம் தனியா பேசணும் மேடம். நீ என்னன்னு இங்கேயே சொல்லுமா. அவரும் கௌஷிக்கும் தானே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. மீனாட்சி, கயல் தான் ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாள்ல, போய் என்னன்னு தான் கேள. அதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்க லிஸ்ட்ல நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் சரிதாங்க. சரி வாமா. போங்க. வா வா. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாரையும் விட்டுறாம நோட் பண்ணிக்கடா. சரிப்பா. வாமா, சொல்லு கயல். ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னம்மா விஷயம்? அது என்ன கயல், ஏதோ சொல்லணும்னு சொல்ற, ஆனா நீ சொல்லாம தயங்கியே நிக்கிற. என்ன விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லு. மேடம், நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அதான், இருந்தாலும் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன கயல், நான் எதுக்காக உன்னை தப்பா நினைக்க போறேன்? என்ன விஷயமா இருந்தாலும் நீ ஓப்பனாவே பேசலாம். நான் என்ன யாரோ 3வது மனுஷியா? உன் தங்கச்சிக்கும் என் பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சா நம்ம 2 குடும்பமும் ஒரே குடும்பமா ஆக போறோம். அதுக்கப்புறம் கஷ்டமோ சுகமோ அது நம்ம 2 குடும்பத்துக்கும் தானே. அதனால எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பத்துல எங்களுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தினது அந்த கடவுளோட ஆசீர்வாதமா தான் நான் பாக்குறேன். நீங்க ரொம்ப நல்லவங்க மேடம். உங்களை மாதிரி ஒருத்தரோட மனசு எப்பவுமே கஷ்டப்படக்கூடாது.
அப்படி கஷ்டப்பட்டா அது பெரிய பாவமா தான் வந்து சேரும்னு நினைக்கிறேன்.